Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மினி vlog மாதிரியோ இல்லை வந்துட்டு டே vlog மாதிரியோ போட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் டே இன் மை லைஃப் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலும் கூட, ஏன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ இன்னைக்கு டே வந்துட்டு எப்படி போகுது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களாம் கேட்டிருந்த ஒரு காமனான குவெஸ்டின் இன்ஸ்டாகிராமில், அங்கி பாப்பாக்கு இன்னும் ஃபீட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஸோ அவளுக்கு வந்து 2 வயசு ஆக போகுது, இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 2 வயசு வரைக்கும் வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னோட டாக்டருமே வந்துட்டு அதான் சஜஸ்ட் பண்ணாங்க, 2 வயசு வரைக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் வந்து நானும் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வீக்ஸ் இருக்குது. அண்ட் இப்போலேருந்தே கொஞ்சம் கிராஜுவலாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். லைக் டே டைமில் வந்துட்டு அந்தளவுக்கு ஆன் டிமாண்ட் ஃபீட் மாதிரி தான், அவளாக வந்து கேட்டால் அந்த மாதிரி கொடுக்கறது தான். ஸோ நம்மளாம் வந்துட்டு கொடுக்கணும்னு இல்லை, ஏன்னா 2 வயசு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அவங்களுக்கு சாலிட்ஸ்லாம் நல்லா 3 வேலையுமே சாலிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் இருக்கனால அவளாக எப்பயாவது வந்து டே டைமில் கேட்டால் தான். ஸோ நைட் டைம் தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் அவளுக்கு, ஏன்னா ஃபீட் இல்லாமல் அவள் தூங்க மாட்றா. ஸோ அதை வந்துட்டு எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்றது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ட்ரை பண்ணணும். லைக் கொஞ்சம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக பகலில் நிறுத்திட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டில் நிறுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி என்ன மாதிரி அவள் ரியாக்ட் பண்ண போகிறா, எப்படி வந்து நான் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்றதுலாம் உங்களுக்கு வேணால் நான் ஃபிலிம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்சோ என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியும் நான் வந்துட்டு ரொம்ப நாளாகவே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு நினச்சிட்டே இருக்கேன். பட் அதை vlog பண்ண முடியல. கண்டிப்பாக அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தனியாக செப்பரேட் வீடியோவில் வந்துட்டு என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியும், அப்புறம் வந்துட்டு அப்போது நான் எடுத்துக்கிட்ட ஃபுட் அண்ட் பம்பிங் என்ன மாதிரி எந்த டைமில் பண்ணேன், ஸோ அதை எப்படி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ஸோ அவளுக்கு திரும்ப அதை வந்து ஃபீட் பண்ணேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து தனி vlogல வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா இல்லை வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் பெருசாக வெயிட் லாஸ்க்குன்னு ஒன்றும் ட்ரை பண்ணல. லைக் ஏதாவது டயட் இருக்கிறதோ இல்லை யோகா வந்துட்டு ஸோ வீக்லி 2-3 பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது வாக்கிங் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் பட் வீக்லி ஒரு 3-4 டேஸ் இந்த மாதிரி ஏதோ எங்கேஜிங்காக பண்ணுறேனே தவிர ப்ராப்பராக ஒரு டயட் அண்ட் ஜிம் போகிறதோ இல்லை எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அண்ட் ஆல்சோ டயட் இருக்கணும் அப்படின்னு இப்போ நினச்சாலுமே வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்க முடியறதில்ல. ஸோ ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்குது, பசிக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் டயட்டில் இல்லை. ஸோ ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டயட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ சூப்பராக டயட் இருப்பேன் அப்படின்றது. ஸோ இப்போ கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி நான் டயட் இருந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு எதுவும் பண்ணல. அங்கி பாப்பா ஏஞ்சிட்டாங்க. அவள் ஏஞ்சிட்ட உடனே நான் வந்து ப்ரஷ் கொடுத்து ப்ரஷ் பண்ண அப்படின்னு சொல்லுவேன். சம் டேஸ் அவள் பண்ணுவா, சில டைம் பண்ண மாட்டேன்னு தூக்கி போட்டு போயிடுவா. ஸோ டோட்டலி அவளோட மூட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நடக்கும் அன்றைக்கி. ஸோ இன்கேஸ் அவள் ப்ரஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானா அப்புறம் அவளை குளிக்க வைக்கிறப்போ ப்ரஷ் பண்ணி விடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து அவள் நல்ல மூடில் இருக்கா, அதனால் வந்துட்டு அவளாகவே ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கா. அதில் வந்து பேஸ்ட் வச்சு கொடுக்கல, ஏன்னா பேஸ்ட் வச்சு கொடுத்தனா அதை ஃபுல்லாக சாப்பிட்ருவா. ஸோ நானாக தூக்கி அவளை ப்ரஷ் பண்ணுறப்போ தான் பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணுவேன். இப்போதைக்கு சும்மா வெறும் ப்ரஷ் வச்சு பண்ணிகிட்ருக்கா. ஆல்சோ டெய்லி மறக்காமல் ப்ரஷ் பண்ணி விட்டுருவேன், ஏன்னா ஓரல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன பசங்களாக இப்போ இருக்கிறப்ப ஏதாவது சாக்லேட் ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படியே விட்டோன்னா இதுதான் வந்துட்டு கேவிட்டிக்கு ரூட் காஸாக இருக்கும். ஸோ டெய்லியுமே கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணி விட்டுருவேன். நம்ம வீட்டோட பிள்ளையார் சாமி வந்தாச்சு. அங்கி ஐயோ சாமிக்கு ப்ரஷ் பண்ண போறியா நீனு? வா அம்மா உனக்கு வாஷ் பண்ணி விடுறேன் வா. அவளாக ப்ரஷ் பண்ணுறதுக்கு இன்னொன்று காரணம் இந்த டைனோ ப்ரஷ் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடி தான் வாங்கியிருந்தோம். அது புதுசுனால அவளாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கா. இதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் நீங்களும் ஷாப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் க்ரைலேருந்து வாங்கியிருந்தேன். அங்கி பாப்பா ரீசெண்ட் டேஸில் டைனோக்கு ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டா. அங்கி பிள்ளையார் சாமி கியூட்டா? அச்சோ அழகா போட்டேடி அங்கு. வாவ் அங்கு நல்லா அழகா வச்சிருக்கே பூவை. சூப்பர்.
சூப்பர் அங்கி, குட் கேர்ள். கிளாப் பண்ணியே அங்கி, கிளாப் பண்ணிக்கோ. அங்கிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா பிள்ளையா சாமி? அச்சோ. அம்மாக்கா ஒரு பிள்ளையார் சாமி தானே இருக்கு, அங்கி வச்சுக்கோனே. பீக்கபூ பீக்கபூ பீக்கபூ. அம்மா பண்ணுமா? ஓகே. ஏறக்கூடாது. கண்ணை மூடிட்டே ஃபோன் நோண்டுறது எப்படின்ட்டு நம்ம கீர்த்திக்கிட்டு கேட்கலாம். அங்கே அங்கி என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கா? பிள்ளையார் சாமியோட பீக்கபூ விளையாடிட்டு இருக்கா. நீ எப்படி கீர்த்தி இவ்வளோ நேரமாக கண்ணை மூடிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்த? இப்போ இந்த எந்திரிக்கவே இல்லை, அதுக்குள்ள உனக்கு ரீல்ஸ் தேவையா? எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்புனாதான் சாப்பாடு நம்மளுக்கு. ஏய் 5 minutes ஆரம்பிச்சிட்டான்ப்பா. பர்ஃபி கேட்குறா அங்கி. காலையில் எந்திரிச்சோன்னு இதை ஏன்டே பார்த்த நீ போய் டிஃபன் கூட சாப்பிடல இன்னும் நீ. வா அம்மா உனக்கு இட்லி தரேன். வேண்டாமா? அவள் சாப்பிடவே மாட்டான், நக்கிட்டு தூக்கி போட்டுருவா. அங்கே பார் நக்கிட்டு இருக்கா பார். இது என்ன தெரியுமா? இது வந்து ஹோல்டர். ஹோல்டரா? ஓகே ஓகே. இந்த இதுவா? ஆமாம். லாஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம் பேஜில் உனக்கு ஆர்டர் பண்ணி ஏமாத்துறேன்டி. அதான் இந்த வாட்டி கேஷ் ஆன் டெலிவரியா? ஆமாம், அதான் கேஷ் ஆன் டெலிவரி போட்டுறேன். அதனால் நம்ம ஆர்டர் பண்ணுறதை பார்த்து ஆர்டர் பண்ணோம், இல்லை நம்மளை ஏமாற்றிடுவானுங்க. நிறைய ஃபேக் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி போடுறது நல்லது தான் சில டைம். ஆமாம். ரிங்கு, அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியலையே, செக் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு. நல்லா தான் ஒர்க் ஆகும். வேக்யூம் தானே இருக்குது. வச்சு பாருங்க செவத்தில். ஏய் விழுது. செவத்துலலாம் நிற்காதானே? நிற்குதா? உன் ஃபோனை வை. ஃபோன் வந்து நம்ம ரிங் வச்சுருக்கோமே. ஓ ஃபோனுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரிங்கை வைக்கணுமா? மேக்னெட்டில் மேக்னெட். ஓகே. அப்போ ஒருத்தங்க ஃபோன் தான் வைக்க முடியும்ல? ஆமாம், ஆனால் மேக்னெட்டில் இதுவே கிடைக்கணும் நமக்கு. அங்கி இங்கே பாரு ஃபோன் இப்போ அங்கே நிற்க போகுது பாரு ஸ்டாண்டில். மேஜிக். ஓகே. என்ன விழுது? விழாது. நீ மேக்னெட்டிக் கேஸ் வாங்கிட்டனா நீ ஈஸியாக இருக்கு, நல்லா ஒட்டிக்கும். ஓ இது வந்து ஃபோனில் ஒட்டணும், இது இந்த கேஸில் ஒட்டணும், அது கம்மு மாதிரி கொடுத்துருக்கான். அப்போ ஒருத்தவங்க ஃபோனில் தான் ஒட்ட முடியும். அப்போ என் ஃபோனில் ஒட்டிக்கிறேன் நான். நீ வேற ஆர்டர் பண்ணிக்கோ. ஒய் கடலை மிட்டாய் காரி. ரொம்ப மாசமாவே இந்த டாண்ட்ரஃப் பிரச்சனை மட்டும் என்ன போட்டாலும் போவே மாட்டேங்குது. ஸோ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் போகும், ஆனால் வந்து வித்தின் ஒரு 2-3 டேஸே திரும்ப வந்துடும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ரீசெண்டாக இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹோம்மேடு தான். கொஞ்சோண்டு கோகனட் ஆயில் ஒரு 4-5 ஸ்பூன், நம்மளோட ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு.
ஆமா இங்க உட்காரு. அதுவும் அப்புறம் துளசி இருக்கு இல்லையா, நம்ம வீட்லயே எடுத்துக்கலாம், இல்லை துளசி வாங்கிக்கலாம். துளசியும் கோகோனட் ஆயிலும் வச்சுட்டு டபுள் ஹீட் பண்ணணும். நல்லா டபுள் ஹீட் பண்ணணும். அந்த துளசியோட இது வந்துட்டு அந்த ஆயிலில் இறங்கணும். அது வரைக்கும் ஒரு 5 to 10 minutes பண்ணோன்னா நல்லா சூடாகணும். அதுக்கப்புறமா இந்த ஆயிலை வந்துட்டு அப்படியே துளசி இலையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலையில் வந்தாலும் நம்ம குளிக்கிறப்போ போயிடும். அது அப்படியே எல்லாம் ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes, ½ hour வரைக்கும் வச்சுட்டு குளிச்சோன்னா ஓரளவுக்கு பெட்டர் ஆகுது. அது அரைச்சிட்டு பண்ணலாம்ல. அரைக்கிறத விட இதுலயே உனக்கு நல்லா இறங்கிடும். ஸோ நான் இது வந்துட்டு ஏதோ ஒரு ரீல்ல தான் பார்த்தேன். பார்த்துட்டு ட்ரை பண்ணேன், ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. அதனால இதுதான் இப்போதைக்கு. என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்போதைக்கு இதுதான் வந்துட்டு dandruff சொல்யூஷனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்கோ என்ன பண்றேன் நீனு? அவளு வீடியோ எடுக்கறானே. ஆமா. அச்சோ அங்கோ, நீ இப்ப குளிக்கணும் அம்மாவோட. உன்னை குளிக்க வச்சுட்டு அம்மா குளிக்கணும். டைம் ஆகுது. சாமி கும்பிடணும்ல, பிள்ளையார் சாமி கும்பிடணும்ல. வீடியோ எடுக்கிறியா அம்மாவை? சூப்பரா எடுக்கறாளே அங்கிதா. சூப்பர் அங்கி, தேங்க் யூ அங்கி. அப்பா அப்பா எடு அம்மா எடு. அம்மா தேய்ச்சிட்டு அப்புறமா உனக்கு தேய்க்கிறேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ½ hour அந்த எண்ணெயை நல்லா ஊற விட்டு நார்மலாக ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு எப்போவுமே யூஸ்வலாக நான் நிறைய சீரம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 days 3 days மேக்ஸிமம் திரும்ப dandruff வராமல் இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4 days நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலனாலுமே ஓரளவுக்கு வந்து dandruff வந்து வராமல் இருக்குது. ஸோ எனக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அங்கிதா பாப்பா குளிச்சு கிளம்பிட்டா. ஏ எங்கே போகிறோம்? என்ன வாங்க போகிற? என்ன? கேக் சொல்லு. கீர்த்திக்கு அங்கியோட அப்பாவுக்கு கேக் வேணுமா? வாங்க போகலாமா? உனக்கு வேணுமா கேக்கு? நோ, அங்கிக்கு நோ. வீட்டிலேருந்து ஒரு 1 kilometer தள்ளியே மெக்ரோனட் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து மெக்ரோனட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். யார் தங்கு? அப்பாதா? யார் இது? அப்பா கொடுத்துட்டியா? ஓகே. அம்மாக்கு அப்போ காணுமா? இந்த கவரில் இருக்கா? இது குல்ஃபி தான் இருக்கு அம்மாக்கு. அங்கி கிடையாது இது. என்னடா சாப்பிட்ட? அது எந்த அங்கி கைஸ் 2 பேரும் மலையாதையே தந்துருங்க. அது அம்மா அது உனக்கு ஐஸ்கிரீம் கிடையாது. எப்படி சாப்பிடுது பாரு நைஸா. குடி, அவ்வளோதான், போதும். பிள்ளையார் சாமிக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கொல்கட்டை, சுண்டல், பொரியில் வெல்லம், பொட்டுக்கடலாம் போட்டு சாமியும் ரெடி ஆயாச்சு. சீக்கிரமாக சாமி கும்பிட்டு இந்த பிரசாதம்லாம் சாப்பிடலாம் வாங்க. ஏன்டி சம்மந்தமே இல்லாம அலற? என்ன வேணும்? ஆச்சி வருவாங்க இப்போ. தேங்காய் எடுத்துட்டு வராங்க பாரு. தேங்காய் வீட்டில் எல்லாரும் குளிச்சு ரெடி ஆச்சு. இந்த குட்டி பையன் மட்டும் குளிக்கவே மாட்டேன்றான். ஷேக்கன் குடுறா. ஷேக்கன் குண்டு பையா. மஃபி ஸ்டிக் வேணுமா? ஸ்டிக்குன்னு பார்க்குற, இவ்வளோ நேரம் பார்க்கல. ஏண்டா வைக்க கட்டவனே குட்டி பையா. மஃபி இங்கே வா. மஃபி இங்கே வா. ஏன் மஃபி இங்கே பாரு. ஸ்டிக்குண்டா, ஸ்டிக். இங்கே வா. இந்த ஸ்டிக் எடுத்தாங்களே. ஸ்டிக் வேணுமாடா மஃபி? கோல்டு காஃபி வேணுமாடா? என்ன வாய் அப்படி வச்சிருக்க? ஒழுங்கா வை. ஸ்டிக் வேணுமா? டேய் மஃபி ஸ்டிக் இந்தா. சிக்கன் கோல்டு காஃபி.
போதும் 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 போதும். அச்சோ அச்சோ, அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அங்கோ அப்படிதான் லுங்கியுடன் வந்த கீர்த்தி, லுங்கி கூட இல்ல டவலோட வந்த கீர்த்தி வித் 6 packs. டைம் ஆயிடுச்சா? இவ்வளோ நேரம் குளினா கெஞ்சல, குளிக்கல. அடி பிள்ளையார் சாமி காப்பாத்து சொல்லு. அங்கிட்டா பிள்ளையார் சாமி காப்பாத்து. ஹாப்பி பர்த்டே பிள்ளையார் சாமி சொல்லு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. சொல்ல மாட்டான். விழுந்து கும்பிடலாமா? ஆமா மாதிரி தாங்க. என்ன ஒண்ணே ஒன்று தரீங்க? ஒன்னே ஒன்று தரா மஃபி கொடுங்க. மஃபிக்கு வேமாடா. இந்தா அவனுக்கு கொழுக்கட்டைக்குள்ள ஸ்டிக் வச்சு கொடுத்தா சாப்பிடுவான். சாப்பிட்டு முடிச்சு 2 பேரும் ரெஸ்ட் டைமில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மால் போகலான் இருக்கோம். கீர்த்தி வந்துட்டு கிரிக்கெட் விளாட போகிறான் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எங்களை மாலில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஃபீனிக்ஸ் மால் தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் சித்தி விநாயகர் டெம்பிள் இருக்குது, அங்கே இறக்கி விட்டுரு அப்படின்னு சொன்னேன். ஸோ தட் நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மால் போகலாம் அப்படின்ட்டு. செம்ம க்யூட்டாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கோயில் ரோட்லேருந்து பார்க்குறப்ப ரொம்ப குட்டியாக தெரியும், பட் உள்ளே வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது. எல்லா வாட்டி கேமரா எடுத்து ஆன் பண்ணணும். நீ என்னம்மா கேமரா ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு லுக் விடுற? என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன். வெட்னஸ்டே தான், பட் லீவ்னால செம்ம கூட்டமாக இருந்தது மால். ஆஸ் யூஷுவல் மால் வந்தாலே அங்கி வந்துட்டு எக்ஸைட் ஆகிடுவா. அது ஏன்னே தெரில, எந்த பார்க் அதெல்லாம் போகிறத விட அவளுக்கு மால் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். இப்படி நடந்துகிட்டே இருப்பா ஃபுல்லாக. எந்த சைட் போ? இந்த சைட் போ. பாரு போய் போ. ஓய் அங்கோ ஓய் ஓய் ஓய், எங்க நீ ஓடுற? ஹேண்ட்பேக் வாங்கலாம் அப்படின்னு தான் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போனோம். பட் பெருசாக எந்த ஆஃபரும் இல்லை. லாஸ்ட் டைம் நான் போயிருந்தப்போ நிறைய ஆஃபர் இருந்தது, ஒழுங்காக அப்போவே வாங்கி வந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு ஆஃபரும் இல்லை, ஸோ வாங்கவும் இல்லை. அண்ட் எதுவும் எனக்கு பெருசாக பிடிக்கவும் இல்லை. ஏறாத, தானாகவே ஏறும். அண்ட் இந்த குட்டி மேடம் மால் வந்தால் ஹேம்லிஸில் டாய் வாங்காமல் வெளில வரவே மாட்டா. ஒன்று நம்ம அந்த ஹேம்லிஸ் அவள் கண்ணிலே காட்டக்கூடாது, பார்த்துட்டானா கண்டிப்பாக உள்ளே போயிடுவா. அங்கி என்ன டாய் வாங்கியிருக்கா? அங்கி என்ன டாய் வாங்கியிருக்கா? ஏன்னா அது பேர் என்ன? அது பேர் என்ன சொல்லு? டைனோ. காட்டு ஒரு நிமிஷம். விழுந்துருவ.
இறங்கலாமா? சித்திக்கிட்டு போலாம். சித்திக்கிட்டு போலாமா? அங்கே சாக்லேட் வாங்கலாமா? என்னது? பத்து அங்கு அம்மா அம்மா தான். அடுத்து பார்த்திங்கன்னா H&M வந்திருக்கோம். அங்கே வந்துட்டு பேண்ட்ஸு டிஷர்ட்லாம் சூப்பராக இருக்கும் கேர்ள்ஸ்க்கு. ஸோ எதாவது நல்லா இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஹலோ மேடம், கேப் நல்லா இருக்கே மேடம். ஆனால் மூஞ்சியே தெரியலையே மேடம். குட்டி மேடம் நல்லா இருக்கா? வாங்கிக்கலாமா? அம்மாக்கு அது. இந்த ஷாப்பில் இன்னொன்று பெரிய ட்ராபேக் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி மற்ற கடை மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு 3 டாப் பிடிச்சிருந்தது, அதான் ட்ரையல் பண்ணேன். இந்த ஒயிட்டு இது வந்து 799 போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிளாக் ஒரு ப்ரௌன் ஷேட் இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதான் நான் வாங்கினேன் லாஸ்ட்டாக. இந்த டாப் நல்லா இருந்தது, பட் திக்காக இருந்தது மெட்டீரியல். ஸோ வாங்கலை. அரௌண்ட் 9:30 கிட்ட கீர்த்தி கிரிக்கெட் கேம் முடிச்சுட்டு எங்களை பிக்கப் பண்ண வந்தான். ஸோ நாங்கள் விபி வேர்ல்டு வந்திருக்கோம், வேளச்சேரி. இப்போ அது க்யூட்டாக இருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் வச்சு சூப்பராக டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க, பிரசாதம்லாம் வச்சுட்டு. இன்றைக்கும் விட செம கூட்டமாக இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ இவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டேபிளுமே ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ பன்னீர்லாம் வந்து 350 380லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகம் தான். சொல்லிட்டல சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஸோ நீங்களும் வேளச்சேரி நியர்பை இருக்கீங்க, இது வந்து ஃபீனிக்ஸ்லேருந்து ஒரே ஒரு ரோடு தான். ஸோ நீங்களும் கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பியோர் வெஜ் ஹோட்டல் தான், ஆனால் நிறையா நார்த் இந்தியன் ஆப்ஷன்ஸும் இருக்குது, சவுத் இந்தியன் ஆப்ஷன்ஸும் இருக்கும். அண்ட் ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. நாங்கள் இது செகண்ட் டைம் இங்கே வரோம். வந்த வரைக்கும் எல்லா ஃபுட்டுமே நல்லா டேஸ்டியாக இருந்தது. அங்கி அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்துட்டு நிறைய பேஸ்ட்ரிஸ் வச்சுருக்காங்க, கேக்ஸு, ப்ரௌனிஸ், அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் உள்ள எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் பேஸ்ட்ரிஸ் இது வரைக்கும் ட்ரை பண்ணல, பட் அது பார்க்கவே செமையாக இருக்குது. உள்ளே போய் சாப்பிட்டு அதுவே வந்து வயிறு ஃபுல்லானதுனால இது இன்னும் ட்ரை பண்ணல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். அங்கி மம்மு நல்லா இருந்துச்சா? மம் வாயை திறந்து பேசு. என்னடி உனக்கு நான் டப்பிங் கொடுக்கணுமா? நம்ம இங்கே சாப்பிட்டோம், வீட்டுக்கு போய் தூங்கலாமா? குட் நைட் சொல்லு, குட் நைட் சொல்லு, குட் நைட் சொல்லு. வேணும்ட்டே தானே பேச மாட்டேற. ஆமாம், குட் நைட் சொல்லு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் பாய் சொல்லு. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் பாய், டேக் கேர்.